மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 11 சித்திரக்கலை பாடத்திலே கடந்த வகுப்பில் புலனறுவை கால சிலைகள் தொடர்பான விடயங்களை கற்றிருந்தோம். அதனுடைய மிகுதி பகுதியை தான் இன்றும் நாங்கள் கற்கப் போகின்றோம். மாணவர்களே, நீங்கள் தொடர்ந்து அவதானித்து அந்த முக்கியமான விடயங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இறுதி பரீட்சைக்கு பேருதவியாக அமையும். சரியா மாணவர்களே? பார்க்கலாம். நாங்கள் இன்று முதலாவதாக துயில்நிலை புத்தர் சிலை. சரியா, அந்த துயில்நிலை புத்தர் சிலையானது புலனறுவை காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை அம்சமாகும். சரியா, அந்த துயில்நிலை புத்தர் சிலையினுடைய ஒளிப்படத்தை இதிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், துயில் நிலை என்றால் படுத்து உறங்குகின்ற நிலை. சரி, அந்த நிலையிலே இருக்கின்ற அந்த புத்தருடைய உருவம் தான் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, அந்த துயில்நிலை புத்தர் சிலை தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இன்று தொடர்ந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் மாணவர்களே, அதாவது கல்விகாரையினுடைய வலதுபுற ஓரத்தில் துயில்நிலை வடிவிலே இந்த புத்தர் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது படுத்துறங்குகின்ற நிலையில் புத்தரனுடைய உருவமானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரியா, இதுதான் அந்த புத்தர் சிலையினுடைய தோற்றப்பாடு. சரியா, மேலும் பார்த்தோம்னா மாணவர்களே, இந்த புத்தர் சிலையினுடைய பரிநிர்வாண நிலையை காட்டுவதாக சிலரால் நம்பப்படுகிறது. அதாவது புத்தரனுடைய பரிநிர்வாண நிலையை தான் இந்த துயில்நிலை புத்தர் சிலையானது காண்பிக்கிறது என்று சொல்லப்படுது. அதான் அந்த புத்தர் சிலையினுடைய கருப்பொருளை இதுதான் என்று பலர் விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரியா, இந்த புத்தர் சிலையானது துயில்நிலை என்பது தற்போதைய விமர்சகர்களின் கருத்து. அதாவது இது பரிநிர்வாண நிலையை காட்டுகின்றது என்று ஒரு சில சாரார் கூறியிருந்தாலும், ஆனால் தற்பொழுது எவ்வாறு கூறுகின்றார்கள் எனில், அதாவது இது துயில்நிலையில் இருப்பது என்று கூறப்படுது. சரியா, அப்ப இந்த புத்தர் சிலை தொடர்பாக பல்வேறு விதமான வேறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகிறது. சரியா, அப்ப இந்த உயர்வான கலைப்படைப்புடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலையானது சுருண்ட முடியை கொண்டதாகவும் சமாந்தர கோடுகளை கொண்ட அலை வடிவ மடிப்புகளுடன் கொண்ட காவியுடையனாக இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த புத்தர் சிலையினுடைய ஆடி அமைப்பு முறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது சுருண்ட முடியை கொண்டிருக்கிறதாம். அடுத்தது அந்த சமாந்தர கோடுகளை கொண்ட அலை வடிவத்தை கொண்டதாக அந்த காவியுடையானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, இதெல்லாம் முக்கியமான பகுதிகள் மாணவர்கள். அதாவது அந்த கேசம், அந்த புத்தருடைய கேச பகுதி, தலைமுடி பகுதி, அடுத்து அந்த அவருடைய காவியுடைய எவ்வாறான ஒழுங்கமைப்பில் இருக்கின்றது போன்ற விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான விடயங்கள். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு அந்த புலனறுவை கால சிலைகளுடைய பொதுவான பண்புகளுக்கு உள்ளடங்கக்கூடிய விடயங்கள். சரியா, அடுத்து பார்த்தீர்கள் மாணவர்களே, அந்த தலை பகுதியை பார்த்தீர்கள் என்றால், அந்த தலை வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தலையணி பகுதி பதிந்திருப்பது போல் நுணுக்கமான முறையில் காட்டியிருக்கிறது. அது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு நிர்மாணிப்பு சொல்லப்படுது. அதாவது உதாரணத்துக்கு சொன்னால் என்னவென்றால் மாணவர்களே, அதாவது நீங்கள் படுத்துறங்கும் போது உங்களுடைய தலைப்பகுதி அந்த தலையணியில் வைக்கப்பட்டால் அது கொஞ்சம் தாழ்வாக செல்லும். சரி, அதே போலவே இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இந்த புத்தருடைய சிலை கூட அந்த அவர் படுத்துறங்குகின்ற காட்சியானது ஒரு தலையணையில் இருப்பது போல காண்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது தலையணையில் அவர் சரியானவர்களே, அதாவது இந்த சிலையானது மேல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிபுடைப்பு சிலையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பொழியப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சிலையை பார்த்தால், அதாவது அந்த தலையணை பகுதியானது அந்த புத்தரனுடைய தலைப்பகுதியானது தலையணையில் வைத்து படுத்துறங்குவது போல இருந்தாலும் அது ஒரு தத்துருவமான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த புத்தர் சிலையானது என்ன புடைப்பு முறை? அதிபுடைப்பு சிலையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பொழியப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, அடுத்து பார்க்கலாம் நாங்கள் பொற்குள் விகாரை சிலை. சரியா, இது என்ன? பொற்குள் விகாரை சிலை. சரியா, இதை பார்த்தால் புத்தனுடைய தோற்றம் போல இருந்தாலும் அது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கு நிலவுகிறது. சரியா, இது மன்னரா அல்லது புத்தருடைய உருவமா என்று பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கு நிலவுகின்றது. நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரியா மாணவர்களே, அதாவது புலனறுவை பராக்கிரமபாகு சமுத்திரத்துக்கு அருகில் உள்ள அந்த பொற்குள் விகாரையில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த பொற்குள் விகாரை சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, இது எங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது? புலனறுவை பராக்கிரமபாகு சமுத்திரத்துக்கு அருகில் உள்ள பொற்குள் விகாரைக்கு முன்னால் இந்த கற்சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, இந்த புலனறுவை காலத்திலே இது எத்தனையாம் நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்பட்டதென்றால், கிறிஸ்துவுக்கு பின், அதாவது கிபி 11 தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த
பொற்குள் விகாரி சிலையானது நிர்மாணிக்கப்பட்டதா கூறப்படுது. சரியா மாணவர்களே? அப்ப இது இந்த தோற்றப்பாட்டை பார்த்தீர்கள் என்ற அந்த ஒளிப்படத்தை நீங்கள் பார்த்தால் உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு நின்ற நிலையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த நிர்மாணமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது நன்றாக வளர்ந்த உடல் கட்டமைப்பை கொண்டுள்ளதுடன் ஒரு காலை ஊன்றி மற்றைய காலை லேசாக வைத்து மூவளைவு சுவாபத்தில், அதாவது திரிபங்க நிலை, சரியா, திரிபங்க நிலையில இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புடைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அந்த பொற்குள் விகாரிச்சலுடைய தோற்றமைப்பை நான் மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள் மாணவர்களே. அதாவது நன்றாக வளர்ந்த உடல் கட்டமைப்பை கொண்டிருக்கிறது அந்த உருவமானது. அத்தோட ஒரு காலை ஊன்றியும் ஒரு காலை லேசாக வைத்துக் கொண்டிருக்குமாறு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு அது மூவளைவு சுபாவம் திரிபங்க நிலையில் நிற்கிறது மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரியா? அதோட அந்த உடலில் ஒரு சாந்த தன்மை, சரியா, சாந்த தன்மை, இது ஒரு உணர்வு பாவ வெளிப்பாடுக்க உள்ளடங்கும். அதாவது ஒரு சாந்த தன்மை அதெல்லாம் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கும். அதோட அந்த உடலுடைய சந்தம், சரியா, உடலானது ஒரு சந்தமான ஒரு சரியான சந்த நிலையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, அதாவது அந்த எடுப்பான மனிதன் சிந்தனை வயப்பட்டிருப்பதோடு கண்களை தமது கைகளில் ஏந்தியுள்ள பொருளின் மீது செலுத்தியுள்ளார். அதாவது ஒரு சிந்தித்து கொண்டு நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டோடு தான் இந்த பொற்குள் விகாரி சிலையினுடைய அந்த உருவமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பார்த்திருக்கின்ற மனிதனுடைய கையிலே, அந்த பொற்குள் விகாரி சிலையிலே அந்த உருவத்தினுடைய கையிலே பார்த்திருக்கின்றால் ஒரு ஏட்டையோ இது ஒன்றை தாங்கி இருப்பது போல இருக்கிறது. அதை நோக்கியவாறு அவருடைய அந்த உருவத்தினுடைய கண்கள் என்ன செய்யுது? பார்த்து கொண்டிருக்கிறவாறு அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இதிலே கூறப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பார்த்தீர்கள் என்றால் மார்பினுடைய 2 புறங்கள் வரை நீண்டு வளர்ந்துள்ள தாடி, அதாவது அந்த உருவத்தினுடைய அந்த பொற்குள் விகாரிச்சிலை உருவத்தினுடைய அந்த மார்பு வரை என்ன செய்யப்பட்டிருக்குன்னு அவருடைய தாடியானது நீண்டு வளைந்திருக்கின்றவாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதோட அந்த 2 அந்தங்களிலும் கீழ்நோக்கி வளைந்துள்ள மீசையும், அதாவது மீசை பகுதியானது கீழ்நோக்கி வளைந்துள்ளவாறு அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து இந்த சிலைக்கு சாந்தத்தன்மையை வழங்குவதோடு பெருமிதத்தன்மையும் காட்டுகிறது. ஒரு சாந்தமான தன்மை, நான் இலவை கூறியது போல் இந்த சிலையானது சாந்தத்தன்மையை கொண்டிருக்கிறதோடு பெருமிதத்தன்மையும் அதில் என்ன செய்யப்படுது? வழிகாட்டப்படுகிறது. இது அவருடைய அந்த உருவ தோற்றத்தினுடைய பாவ வெளிப்பாட்டுக்குள் உள்ளடங்குகின்ற விடயம். சரியா மாணவர்களே? அடுத்து பார்த்தீர்கள் அந்த உருவத்தினுடைய ஆடை அமைப்பு முறை எவ்வாறாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது வேட்டி போன்ற ஒரு உடையினால் உடலுடைய கீழ்ப்பகுதி அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. வேட்டி போல இருக்கிற ஒரு உடை இதால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உடலுடைய கீழ்ப்பகுதி அழகுபடுத்தப்பட்டிருக்கிறதோட இடுப்பு பட்டி இடுப்புல இறுக்கமாக அமைந்துள்ளவாறு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது இடுப்பு பட்டி இருக்கிறது அவருக்கு, அது இறுக்கமாக அமைந்திருக்கிறது. அதனால அந்த வயிறு என்ன செய்யப்படுது? முன் தள்ளப்பட்டவாறு அந்த தொப்பை போல என்ன செய்து காட்சி அளிக்கின்றவாறு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரியா? இந்த சிலையானது பொலனறுவை கால சிற்பக்கலையின் உன்னத கலை பண்பாக காட்டி நிற்கிறது. அதாவது பொலனறுவை கால சிற்பக்கலையிலே ஒரு உன்னத கலை பண்பாக இது இருக்கிறது இந்த பொற்குள் விகாரி சிலை. சரியா? அப்ப அந்த பொற்குள் விகாரி சிலை தொடர்பாக பல்வேறு வகையான கருத்துக்கள் நிலவின நான் ஏற்கனவே சொன்ன மாணவர்கள், உங்களுக்கு அந்த கருத்துக்கள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது பராக்கிரபாகும் மன்னனுடைய சிலை என்றும் இந்த பொற்குள் விகாரி சிலையினுடைய தோற்றத்தை பார்த்தவுடன் பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பொலனறுவையில் வாழ்ந்த குழுகோமி, சரியா, குருணுகோமி என்று ஞானியனுடைய என்றும் ஒரு கருத்து நிலவி இருக்கிறது. அதே போல கபிலர் என்ற ரிஷி, சரியா, இந்த கபிலர் என்ற ரிஷியினுடைய தோற்றப்பாடனும் சிலர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அந்த கையிலே தாங்கியிருக்கின்ற பொருள் அரசை குறிக்கிறது என்று யார் சொன்னது? செனரத் பரணவிதான அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது பலர் அவருடைய அந்த தோற்றத்தை பார்த்து ஒவ்வொருவருடைய தோற்றம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா செனரத் பரணவிதான அவர்கள் இவர் வளமையாக பல்வேறு வகையான கருத்துக்களை கூறுவார். நாங்கள் ஏனைய பாடங்களில் நாங்கள் இதை கற்றிருக்கிறோம். அப்ப இந்த செனரத் பரணவிதான அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால், அந்த கையில் இவர் தாங்கி இருக்கின்ற விடயமானது, அந்த பொருளானது எதை குறிக்கிறது என்றால் அரசை குறிக்கிறது என்று சொல்லுகிறார். சரியா?
அடுத்து பாருங்கள் புலஸ்தி ரிஷியை குறிக்கிறது என்றும் ஒரு கருத்து நிலவி இருக்கிறது. சரியா? அப்ப மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள் மாணவர்களே, கவனமாக செவிமடுத்துக் கொண்டிருங்கள். அதாவது பொற்குள் விகாரை சிலை தொடர்பான கல்விமாங்கண்ட கருத்துக்கள் என்னென்றா, பராக்கிரமபாகு மன்னனுடைய சிலை என்று கூறுகிறார்கள். அடுத்து பொலனறுவையில் வாழ்ந்த குருளுகோமி எனும் ஞானியினுடைய என்று கூறுகிறார்கள். அடுத்து கபிலர் எனும் ரிஷியினுடைய உருவம் என்று கூறுகிறார்கள். அடுத்து செனரல் பரணவிதானவர்கள் என்ன சொல்றாருண்டா, அந்த கையிலே தாங்கி இருக்கின்ற அந்த பொருளானது அரசை குறிக்கிறது அல்லது அரசின் குறியீடு என்று அவர் என்ன செய்கிறார், கூறியிருக்கிறார். அதே போல இன்னொரு கருத்து நிலவுகிறது, புலஸ்தி ரிஷியை இது குறிக்கிறது என்றும் ஒரு கருத்து நிலவி இருக்கிறது. சரியா மாணவர்களே? அடுத்து நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். அதாவது நாங்கள் இவ்வளவு நேரமாக நாங்கள் கற்ற விடயங்கள் புலனறுவை காலத்து சிலைகள். சரியா? இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகின்றது மாணவர்கள் இதுவென்றால் இந்து சமய சிற்பங்கள், அதாவது புலனறுவை காலத்து இந்து சமய சிற்பங்கள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் கற்க போகின்றோம். சரியா? அப்ப நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. முதலாவதாக தேர்ச்சியை பார்த்தோம் என்றால் வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கள் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்றவாறாக என்ன இருக்கிறது, தேர்ச்சி இருக்கிறது. சரியா? அடுத்த தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, புலனறுவை காலத்து சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கு வேலைப்பாடுகள், கட்டட நிர்மாணிப்புகளை கற்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டமானது அமைந்திருக்கிறது. அதிலே நாங்கள் இன்று கற்க போகின்ற விடயம் என்னவென்றால் இந்து சமய சிற்பங்கள். சரியா மாணவர்களே? அதாவது என்ன பார்க்க போகின்றோம், இந்து சமய சிற்பங்கள். சரியா? முதல் நாங்கள் பார்ப்போம் கற்றற்பேர்களை. அதாவது முதலாவது கற்றற்பேராக என்ன அமைந்திருக்கிறது என்றால் புலனறுவை காலத்து இந்து சமய சிற்பங்களின் வரலாற்று பின்னணியை ஆராய்வார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேறு அமைந்திருக்கிறது மாணவர்களே. அடுத்த கற்றற்பேரை பாருங்கள், புலனறுவை காலத்து இந்து சமய சிற்பங்களை குறிப்பிடுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. இந்த கற்றற்பேறுகளையும் தேர்ச்சி மட்டங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் மாணவர்களே நாங்கள் அனைத்து விடயங்களையும் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இறுதி பரீட்சையில் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்த நிர்மாணிப்புகளுக்கு ஆதாரமாக அமைந்த கலைப்பாணிக்குரிய இயல்புகள் நுட்பமுறைகள் பற்றி விளக்குவார். அதாவது அந்த புலனறுவை காலத்து இந்து சமய சிலைகளுக்கு இந்த நிர்மாணிப்புக்காக எந்தெந்த நுட்பமுறை எந்தெந்த கலைப்பாணிகளை பயன்படுத்தி இருக்கிறார் என்ற விடயங்கள் இங்கு அறிந்தால் தான் அது தொடர்பான விடயங்களின் சில விளக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? விளங்கி வைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த புலனறுவை காலத்து இந்து சமய சிற்பங்கள் பற்றிய தகவல்களை திரட்டுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. அடுத்த கற்றற்பேரை பாருங்கள், புலனறுவை காலத்து இந்து சமய சிற்பங்களின் கலை பண்புகளை ரசித்து நயப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது மாணவர்களே. சரியா? பார்க்கலாம் மாணவர்களே. நாங்கள் தொடர்ந்து இனி இந்த பாடவிடயத்தில் வரப்போகின்ற சில வினாக்கள் எப்படியாக அந்த வினாக்கள் கேட்கப்படலாம். சரியா? அந்த செயற்பாட்டு பத்திரத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது புலனறுவை காலத்து இந்த சமய சிற்பங்களை குறிப்பிடுக. சரியா? இவ்வாறான வினாக்கள் வரலாம். சரியா? அடுத்து இந்த காலத்தின் ஒவ்வொரு ஆக்கங்களை பற்றியும் விளக்கி கூறுக. சில நேரங்களில் புலனறுவை காலத்து சிலைகள் ஏதாவது ஒன்றினுடைய அந்த ஒளிப்படத்தை போட்டுவிட்டு இந்த வினா வரலாம். காலம், நூற்றாண்டு, கிடைக்கப்பெற்ற இடம் போன்ற விடயங்கள். சரியா? அடுத்த நிர்மாணித்த சிற்பங்களின் கலைப்பாணிக்குரிய இயல்புகளுக்கு அடிப்படையாக அமைந்த பின்வரும் விடயங்கள் பற்றி விவரிக்குக என்றவாறாக ஒன்றிருக்கிறது. பாருங்கள், மரபு, ஊடகம், நுட்ப முறைகள், கலை பண்புகள், உருவங்களின் இயல்பு என்று பல்வேறு வகையாக அது என்ன செய்யப்படுது, பிரித்து நாங்கள் கற்க வேண்டும். சரியா? இவையும் உங்களுக்கு வினாக்களாக வரும். சரியா மாணவர்களே? அடுத்து பாருங்கள் மாணவர்கள், நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் புலனறுவை காலத்து இந்து சமய சிலைகள். சரியா? அதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போவது நடராயர் சிலை. சரியா? நடராயர் சிலைக்குன்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த விடயங்கள் எல்லாம் இதில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். சரியா மாணவர்களே? அது அந்த நடராயர் சிலையினுடைய தோற்றப்பாடு வாறு இருக்கிறதா, அதிலே நடராயர் சிலையிலே இருக்கின்ற அந்த ஒவ்வொரு ஆயுதங்களும் சரியா அவை ஒன்றும் எதை குறிக்கின்றது, அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் விரிவாக நோக்க போகின்றோம். சரியா? பாருங்கள் மாணவர்களே, அதாவது இந்த சமயத்திற்குரிய சிலைகளில் ஒன்றான நடராயர் சிலை முழுமுதற் கடவுளான சிவனது தாண்டவ அமைப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதாவது இந்த நடராயர் சிலையினுடைய மெயின், அதாவது பிரதான கருப்பொருள் என்னென்ன மாணவர்களே, அந்த எங்களுடைய இந்த சமயத்தினுடைய முழுமுதற் கடவுள் யார்? சிவபெருமான். அவருடைய அந்த தாண்டவத்தை தான் இது கருப்பொருளாக கொண்டிருக்கிறது. அந்த தாண்டவத்தை காட்டுகின்ற ஒரு அமைப்பாக தான் இது இருக்கிறது
நடராயர் சிலை அல்லது நடராயர் சிற்பம். சரியா? இந்த நடராயர் சிலையானது எங்கே எத்தனையாம் நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்டது, எத்தனையாம் நூற்றாண்டுக்குரியது போன்ற விடயங்களை தான் பார்க்க போகிறோம். அது இப்போது அது எங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை எல்லாம் பார்க்கலாம். சரியா? பொலனறுவை ஓராம் சிவாலயத்தில் இந்த நடராயர் சிலையானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடராயர் சிலையானது தற்போது கொழும்பு அரும்பொருள் காட்சியகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இது கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று ஒரு கருத்து சொல்லப்படுது. சரி, இது எத்தனை நூற்றாண்டை சேர்ந்தது? 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அத்தோடு இது எங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? கொழும்பு அரும்பொருள் காட்சியகத்துல காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது பொலனறுவை ஓராம் சிவாலயத்தில் கண்டெடுக்கப்பட்டது. சரியா? இவை எல்லாவற்றையும் சரிவர குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா மாணவர்களே? அடுத்து பார்க்கலாம், இந்த நடராயர் சிலையானது எந்த ஊடகத்தை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டது. சரியா? வெண்கலத்தை ஊடகமாக கொண்டு இது ஒரு தனிநிலை சிற்பமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உலோகத்தை வார்த்து நிர்மாணிக்கப்பட்டு ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு உன்னதமான கலைப்படைப்பாக இது நோக்கப்படுது இந்த நடராயர் சிலை. சரியா? அதாவது வெண்கலத்தை ஊடகமாக கொண்டு ஒரு தனிநிலை சிற்பமாக, அதாவது தனிநிலை சிற்பமாக உலோகத்தை வார்த்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இது நடராயர் சிலை. சரியா மாணவர்களே? அதோட பார்த்தீங்கன்னா இந்த சமநிலை தன்மை பேணும் விதத்துல சிற்ப கோட்பாடுகளுக்கு இணங்க, அதாவது வருதலுக்கு ஒரு கோட்பாடு இருக்கின்றது போல சிற்பத்துக்கும் கோட்பாடுகள் இருக்கின்றது. அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் என்ன செய்யப்பட்டது இந்த நடராயர் சிற்பம், இந்த சிலையானது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தீச்சுடர் வளையத்தின் மத்தியில் வேகமாக நடனத்தில் ஈடுபட்டிருக்கும் விதத்தை உயரிய கலைப்பாணியோட இந்த நடராயர் சிலையானது காட்டப்பட்டிருக்கிறது. சரியா? அந்த தீச்சுடர் வளையம் பார்க்கலாமானவர்களே, அதாவது நீங்க அந்த ஒளிப்படத்திலே பாருங்கள், அந்த வளையம் போல் இருக்கிறது, அந்த தீச்சுடர் வளையம். அதனுடைய மத்தியில் நின்று நடராயர் என்ன செய்கின்றார், தாண்டவம் ஆடுவது போல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து மாணவர்களை நாங்க பார்க்கலாம், அந்த நடனத்திலே ஒரு வேகம் தெரிவது போல காண்பிக்கப்பட்டிருக்கு. அதற்கும் ஒரு தனியான ஒரு உத்தியை அந்த கலைஞர், அந்த காலத்தில் அமைத்த அந்த கலைஞர் என்ன செய்திருக்கிறார், உபயோகிச்சிருக்கிறார். அதையும் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். சரியா? அந்த சிலையினுடைய பாதங்கள் மற்றும் கைகளால் காட்டப்படும் முத்திரைகளும் குறியீடுகளையும் பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரியா? அதாவது அந்த நடராயர் சிலையிலே பாதம் கைகள் எல்லாம் காட்டப்படுகிற முத்திரைகள் குறியீடுகள் போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். அதாவது 4 கரங்களை கொண்டு, அதாவது 4 கைகளை உடையதாக அந்த நடராயர் சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே உடுக்கை மேளம் போன்ற உடுக்கை எல்லாருக்குமே தெரியுமானவர்கள், உங்களுக்கு ஆலயங்களில் பார்த்திருப்பீர்கள். சரியா? அந்த கலையாடுதல் போன்ற நிகழ்ச்சிகளின் போது நீங்கள் அந்த சம்பவங்களின் போது பார்த்திருப்பீர்கள். அந்த உடுக்கை, அதை போன்று அந்த உடுக்கை என்ன செய்திருக்கார் என்றால் ஏந்திருக்கிறார். அதாவது எங்கே ஏந்திருக்கிறார் என்றால் மேல் வலக்கரம் மீது உடுக்கை ஏந்திருக்கின்றார். அது பிரபஞ்சத்தின் படைப்பை, பிரபஞ்சம் என்றால் உலகத்தினுடைய படைப்பையும் அக்கினி ஏந்திய மேலிடக்கரம் அழித்தலையும் குறித்து நிற்கின்றது. அக்கினி என்ற தீயை ஏந்தி, அந்த தீச்சுடரை ஏந்திருக்கின்ற அந்த கை எதை குறிக்கிறது என்றால் அழித்தலை குறிக்கின்றது. அதாவது அந்த பஞ்ச கிருத்தியங்கள், அதாவது நீங்கள் சமய பாடத்தை கற்றிருப்பீர்கள். சரியா? அந்த பஞ்ச கிருத்தியங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் போன்ற அந்த விடயங்களை தான் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த நடராயர் சிலையினுடைய தோற்றப்பாட்டிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறது. சரியா? தொடர்ந்து பார்க்கலாமானவர்களே, அந்த உடுக்கை ஏந்திய கையானது இதை காண்பிக்கிறது, படைத்தல், அக்கினி ஏந்திய கை அழித்தல் என்று குறித்து நிற்கிறது. அத்தோடு தூக்கிய இடது கை காத்தலையும் பூமியை நோக்கி இருக்கும் வரகஸ்த முத்திரையுடன் கூடிய வலது கை அருளலையும் குறித்து நிற்கிறது. சரியா? அதாவது அவர் தூக்கி இருக்கின்ற இந்த இடது கை காத்தலையும், அடுத்த அந்த வரகஸ்த முத்திரையை எதை குறிக்கிறது என்றால் பூமியை நோக்கி இருக்குது ஒரு கை, அந்த கீழாக பூமியை நோக்கி இருப்பது போல காண்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கைப்பகுதியானது வரகஸ்த முத்திரையுடன் கூடிய அருளலை குறிக்கிறது. அருளல் என்ற அந்த பஞ்சகிருத்திய செயற்பாட்டை என்ன செய்த குறிக்கிறது. சரியா? அந்த இறைவனுடைய 5 தொழில்கள். சரியா? அதிலே ஒன்றுதான் இந்த அருளல். அடுத்த நீண்ட தலைமுடியில் அந்த கேசத்தில் உள்ள கங்காதேவி உருவம் கங்கை நதியை குறித்து நிற்கிறது. இந்த கங்காதேவியினுடைய உருவமானது அதை பார்க்கலாமானவர்களே, பாருங்கள். இதிலே அந்த நீண்ட கேசத்திலே இந்த கங்காதேவியினுடைய உருவமும் அந்த காண்பிக்கப்பட்டிருக்கும். சரியா?
அதுக்கு அங்கை நதியை குறிக்கின்றதா சொல்லப்படுது. சரியா? தலைக்கிரீடத்தில் அணிந்துள்ள பிறைச்சந்திரனானது கங்காதேவி, நாகம், மனித மண்டையோடு என்பன காட்டப்பட்டிருக்கிறது. சரியா? வேறு என்ன காட்டப்பட்டிருக்கின்ற அந்த நடராயர் சிலையிலே தலைக்கிரீடத்தில் அணிந்திருக்கின்ற பிறைச்சந்திரன் இருக்கிறது, கங்காதேவி இருக்கிறா, அடுத்த நாகம், அடுத்தது மனித மண்டையோடு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதிலே காட்டப்பட்டிருக்கிறது. சரியா? தனிய அந்த நடராயனுடைய உருவ தோற்றமைப்பு மட்டும் காண்பிக்கப்படவில்லை. வேறு வகையான பல்வேறு வகையான ஆயுதங்கள், உருவ அமைப்புகள், அடுத்த இலச்சினைகள், குறியீடுகள் எல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்த முழு உருவமும் தீச்சுவாலை பரம்பும் வில்வளைவு ஒன்றும் அமைந்துள்ளது. அதாவது முழு உருவமும் என்னென்றா அந்த நடராயர் சிலையினுடைய அந்த முழு உருவம் எங்கே இருக்கின்றது என்றால் அந்த தீச்சுவாலை பரம்பும் வில்வளைவு. சரி, அந்த வில்வளைவுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த உருவமானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பத்மாசனம் ஒன்றின் மீது அமைந்துள்ளது. பத்மாசனம் அந்த தாமரையினுடைய மலரிதழ்கள் போன்ற ஆசனம், அதன் மேலே அந்த நடராயர் நிற்பது போலதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதோட அது பார்த்தீங்கன்னா பத்மாசனத்தின் மீது அமைந்துள்ள இணைக்கப்பட்ட மகரவாய்களின் மூலம் இந்த வில்வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வில்வளைவானது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பத்மாசனத்தின் மீது அந்த இணைக்கப்பட்ட மகரவாய்கள் இருக்கிறது. அந்த மகரவாய்களூடாக இந்த வில்வளைவு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இளமையும் துடிப்பும் காட்டும் இந்த சிலையில வலக்காதில் ஆணணியும் குலையும், இடக்காதில் பெண்ணணியின் தோடும் காட்டப்பட்டுள்ளன. சரியா? அதாவது இளமையும் துடிப்போடையும் இருக்கின்றவாறு இந்த சிலையான் நிர்மாணிக்கப்பட்டதோட வலக்காதுல ஆண் அணிகின்ற குலை இருக்குதா, இடக்காதுல பெண்ணணி என்ற தோடு காட்டப்பட்டிருக்குதாம். கழுத்துல ஆபரணங்கள் அணிந்திருப்பதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கழுத்தில் இருக்கிறது ஆபரணங்களும் அணிந்திருக்கின்றவாறு வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அடுத்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். முதல் நாங்கள் பார்த்தது அதாவது நடராயர் சிலை. இந்த சமய சிலைகள் ஒன்றால் நடராயர் சிலை தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். இனி நாங்கள் பார்க்க போவது பார்வதி சிலை, சிவகாம சுந்தரி சிலை. சரியா? அதைத்தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம் மாணவர்களே. சரியா? தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த சிலையானது, அந்த சிவகாம சுந்தரி இந்த சிலையானது யாரை குறிக்கிறது என்றால் எங்களுடைய உலக மாதா, இந்துக்களின் உலக மாதாவான பார்வதி தேவி, அதாவது சிவனுடைய சக்தியான பார்வதி தேவியை குறிக்கின்றது சொல்லப்படுது. அதாவது பர்வதத்தில் பிறந்ததால் பார்வதி என்று கூறப்பட்டதாக சொல்லப்படுது. சரியா? பர்வதத்தில் அவ பிறந்தவா, அதனால அவ என்ன சொல்றான், பார்வதி தேவின்னு கூறுறான். சரியா? சிவபெருமானின் பத்தினியானதால் சிவசக்தி, சிவகாம சுந்தரி எனும் பெயர்களாலும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது சிவபெருமானுடைய பத்தினி, அதாவது மனைவி என்றதால அவ சிவசக்தி என்றும் சிவகாம சுந்தரி என்றும் நாங்க என்ன சொல்றோம், மறுபெயர்களால அழைக்கின்றோம். சரியா? அடுத்த மாணவர்களே, இந்த சிலையானது, இந்த பார்வதி சிலையானது எங்கே கண்டெடுக்கப்பட்டது, எத்தனையோ நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்டது, சரியா, எங்கே தற்போது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்தும் கற்க போகின்றோம். சரியா? அதாவது பொலனறுவை 5ஆம் இலக்க சிவாலயத்தில் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது பொலனறுவை நூதன சாலையில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சரியா? இது என்ன, மீண்டும் குறிக்கிறேன் பாருங்கள், பொலனறுவை 5ஆம் சிவாலயத்தில் கண்டெடுக்கப்பட்டது. சரியா? அதோடு இது எங்கே தற்போது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, பொலனறுவை நூதன சாலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதோட இந்த சிலையை பார்த்தீர்கள் என்றால் அந்த பெண்மைக்குரிய நளினம், சரி, அந்த பெண்மைக்குரிய நளினம் என்ற அந்த இயல்பானது நன்கு சிறப்பான முறையில, உயர்வான முறையில காண்பிக்கப்பட்டிருக்கின்றமை ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மையாகும். சரியா? இந்த பார்வதி சிலையிலே அந்த நளினத்தன்மையானது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பார்வதி தேவி நளினத்தன்மையோடு நிற்பது போல காண்பிக்கப்பட்டவை ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்லப்படுது. சரியா? இந்த பார்வதி சிலையானது கிபி 12ஆம் நூற்றாண்டுக்குரியன்னு சொல்லப்படுது. கிபி 12ஆம் நூற்றாண்டுல இது என்ன செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது, நிர்மாணிக்கப்பட்டதா சொல்லப்படுதோட இந்த பார்வதி சிலையானது வெண்கல படிமம், வெண்கல ஊடகத்தை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட ஒரு வார்ப்பு சிலைன்னு சொல்லப்படுது. அதாவது வெண்கல படிமம், வெண்கலத்தை ஊடகமாக கொண்டு வார்ப்பு முறையில நிர்மாணிக்கப்பட்ட ஒரு சிலை தான் இது, இந்த பார்வதி சிலை என்ற அந்த சிவகாம சுந்தரினுடைய சிலை. சரியா மாணவர்களே? இதிலே நாங்கள் பார்க்கலாம், அந்த கைகளில் இருக்கிறது முத்திரைகள் எவ்வாறு காண்பிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். பாருங்க,
2 கைகள் இருக்கிறது இதிலே. அந்த பார்வதி தேவிக்கு அவர் அந்த கைகளிலே என்ன முத்திரைகள் காண்பிக்கப்படுது, எவ்வாறு அது கட்டமைக்கப்பட்டிருக்கு என்ற விடயங்களை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். அதாவது வலது கை கடகஸ்த முத்திரையை காட்டி நிற்குது, இடது கை லோகஸ்த முத்திரையுடன் கீழே தொங்க விடப்பட்டுள்ளது. சரியா? வலது கை என்ன கடகஸ்த முத்திரையை காட்டி நிற்கிறது, இடது கை லோகஸ்த முத்திரையுடன் கீழே தொங்க விடப்பட்டவாறு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அத்துடன் பார்த்தீர்கள் மாணவர்களை தொடர்ந்தும் அந்த தலையிலே நீண்ட கிரீடம் இருக்கிறது. சரியா? அந்த கிரீட அலங்காரம் மற்றும் அந்த உடலுடன் ஒட்டி இருக்கின்றது போல அந்த வடிவமைக்கப்பட்ட ஆடை அமைப்பு முறை, அலங்கார ஆபரணங்கள் எல்லாம் என்ன செய்து அந்த பார்வதி சிலைக்கு மேலும் ஒரு அழகை கொடுக்கிறது. சரியா? என்னென்ன விடயங்கள் ஒரு அழகை கொடுக்கிறது அவருக்கு? தலையிலே நீண்ட கிரீட அலங்காரம், உடலை ஒட்டிய ஆடை அமைப்பு முறை, அடுத்த அலங்கார ஆபரணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சிலைக்கு அழகை மேம்படுத்தி காட்டி நிற்கிறது. சரியா மாணவர்களே? மேலும் பார்த்தோம் என்றால் அந்த பார்வதி சிலையினுடைய பாவ வழிபாடுகள். சரியா? பார்வதி சிலையினுடைய பாவ வழிபாடு எவ்வாறு என்றால் நளினம் இருக்கிறது, மென்மை, அழகு போன்ற விடயங்கள் வெளிப்படுமாறு திரிபங்க நிலைகள், திரிபங்கம் என்ன மூவளைவு நிலைகள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மென்மையான ஒரு கலைப்படைப்பாக இருக்குது. எது? இந்த பார்வதி சிலை. சரியா? திரிபங்க நிலை என்ற நீங்க எதை விட்டு அறிந்து கொள்ளக்கூடிய நளினத்தன்மை என்றால் ஒரு திரிபங்க நிலையிலேயே அந்த உடலமைப்பு வந்துவிடும். சரியா? அப்ப இது ஒரு திரிபங்க நிலை, மூவளைவு கொண்ட நிலையில் இருக்கின்ற ஒரு சிற்பம். சரியா? அடுத்து நாங்கள் பார்க்க போவது மாணவர்களே விநாயகர் சிலை. சரியா? என்ன பார்க்க போகின்றோம்? விநாயகர் சிலை. இதுவும் ஒரு புலனறுவைக்கான இந்து சமய சிலை. சரியா? அதாவது எங்களுடைய சைவ சமயத்தவர்களுடைய அந்த முதல் வணக்கத்துக்குரிய ஒரு விநாயகருடைய சிலையை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து கற்க போகிறோம். இது எத்தனையா நூற்றாண்டை சேர்ந்தது, எங்கு கண்டெடுக்கப்பட்டது, தற்போது எங்கு இருக்கிறது போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் இதிலே பார்க்க போகின்றோம். சரியா? அதாவது இந்த விநாயகர் சிலையானது கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தென்று சொல்லப்படுறதோட இது ஒரு பிள்ளையார் சிலை. சரியா? விநாயகர் பிள்ளையார் எல்லாம் பிள்ளையாருடைய மறுபெயர்கள். அப்ப இது ஒரு பிள்ளையார் சிலை 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரியா? இது எங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது என்றால் புலனறுவை 5ஆம் இலக்கு இந்து ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. எங்கே கண்டெடுக்கப்பட்டது? புலனறுவை 5ஆம் இலக்கு இந்து ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. சரியா மாணவர்களே? வெண்கல ஊடகத்தை பயன்படுத்தி வார்ப்பு முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெண்கலத்தை ஊடகமாக பயன்படுத்தி வார்ப்பு முறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? சிவபெருமானதும் பார்வதி அம்மானதும் மூத்த மகன்தான விநாயகர். சரியா? என்று கருதப்படுதா சொல்லப்படுது. நாங்கள் ஏலவே சமய பாடங்கள் நீங்க கற்றிருப்பீர்கள். சரியா மாணவர்களே? அதாவது சிவன் பார்வதியினுடைய மூத்த மகன் தான் விநாயகர். அவருடைய தோற்றப்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கிறதே சிலையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் அந்த விநாயகர் சிலையினுடைய அமைப்பு எவ்வாறாக இருக்கிறது என்ற விடயத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். சரியா? யானை முகத்தையும் பெரிய உதரத்தையும் கொண்ட பிள்ளையார் புத்திக்கும் எழுத்தும் அறிவிக்கும் அதிபதியானதுடன் விக்கினங்களை போக்குவராகவும் கருதப்படுகிறார். அதாவது இதில் யானை முகத்தை உடையதாகவும் பெரிய உதரத்தை கொண்டதாகவும் பிள்ளையார் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். பிள்ளையார் என்னென்னத்துக்கு எவ்வாறான விடயங்களுக்கு எங்களுக்கு உதவுகிறார், அதாவது புத்திக்கு எழுத்தறிவுக்கு அதிபதியாக இருக்கிறார். அதோட விக்கினங்களை போக்குவார், எங்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது, பிள்ளையாருக்கு இருக்கிறது. சரியா? அப்ப அதான் அங்க சைவ சமயத்திலாம் கூறுவார்கள், முதல் வணக்கத்துக்குரியவர் பிள்ளையார். சரியா? முதல் வணக்கத்துக்குரிய இறைவன் பிள்ளையார். சரியா? அப்ப இந்த இனி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த விநாயகர் சிலையிலே ஒவ்வொரு கரங்களும் எந்த ஆயுதங்களை ஏந்திருக்கிறது, இவற்றை குறிக்கிறது போன்ற விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது 4 கரங்களை உடையவராக என்ன செய்யப்பட்டிருக்கிற அந்த விநாயகருடைய சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. கோடாரி, மேல் பின்பக்க வலக்கையில கோடாரியம், மேல் பின்புற இடக்கையில அரிச்சுவடி, மேல் பின்பக்க இடக்கையில அரிச்சுவடி இருக்கிறது. முன்பக்க வலக்கையில உடைந்த தந்தம் காணப்படுகிறது. என்ன? முன்பக்க வலக்கையில் உடைந்த தந்தமும் காணப்படுகிறது. சரியா? முன்பக்க இடக்கையில் மாங்கனி ஒன்றையும் என்ன செய்திருக்கிறார், அந்த விநாயகர் தாங்கி இருப்பது போல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அதாவது
4 கரங்களை உடையதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. மேல் பின்பக்க கரத்தில் வலக்கையில் கோடாரியும், அடுத்து மேல் பின்புற இடக்கையில் அரிச்சுவடியும், அடுத்து முன்பக்க வலக்கையில் உடைந்த தந்தமும், முன்பக்க இடக்கையில் மாங்கனியும் இருக்கின்றவாறு அந்த விநாயகர் சிலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? மேலும் பார்த்தோம்னா மாணவர்களே, அந்த தாமரை மலரின் மத்தியில ராயாசன பாங்கில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த விநாயகர் சிற்பமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது தாமரை மலரின் மத்தியில ராயாசன பாங்கில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த விநாயகர் சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? மாணவர்களே, நாங்கள் இன்று புலனர்வை கால திந்த சமய சிலைகளிலே விநாயகர் சிலை மற்றும் ஏனைய பார்வதி சிலை போன்ற விடயங்களை எல்லாம் கற்றிருந்தோம். சரியா மாணவர்களே? அப்ப நாங்கள் இதனுடைய மிகுதி பகுதியான காரைக்கால் அம்மையார் போன்ற விடயங்களை அடுத்த வகுப்பில் தொடர்ந்தும் கற்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.